இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அண்ணாமலையால் கொடுக்க முடியாது. அவர் கற்பனை, அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை. அவர் கற்பனையில் விதந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு. முதலமைச்சர் வர வழியில வெடிகுண்டு யாருக்கு? தளபதியை பொறுத்த மட்டும் தன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவர். ஆகவே எதையும் சந்திக்கிற ஆற்றலும் திறமையும் எங்க தலைவர். இந்த வெடிகுண்டெல்லாம் அவர் கால் தூசு கூட தொட முடியாது. பேசும்போது கூட முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு. சொல்லவே இல்லை. ஒரே மேடையில் விவாதிக்க அண்ணாமலை தயாரா? நாங்கள் தயார். அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அடங்கி மண்ணோடு மண்ணாக போனதுதான் கடந்த கால வரலாறு. எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ, அவருடைய அழிவிற்கு தொடக்க புள்ளிதான் அது என்பது பொருள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த இயக்கத்தில் உள்ள தொண்டன் முதல் 2ஆம் கட்ட தலைவர் வரை உணர்வால் பின்னி பிணைந்தவர்கள். தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்தவர்கள். அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்திலே இருக்கின்ற தொண்டர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று பேசியிருக்காரு. அவருக்கு செங்கல் எடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா வெங்காயம் போய் எடுத்து பார்க்கட்டும். அறிவாலயத்தினுடைய செங்கலை கை வைக்க கூட அவரால் முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.